tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. We spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. நாம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? ஜியோகிராஃபி. இது நம்ம ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பத்தி படிக்கணும். நீ படிச்சே ஆஷா? படிச்சிருக்கேன். டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல ரொம்ப சுவையான மற்றும் அபூர்வமான காய்கறிகளும் மரங்களும் செழுமையா வளரும். இது நிறைய வித்தியாசமான ஜந்துகளுக்கும் மரங்களுக்கும் வாழறதுக்கு உரிய இடமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மிருகங்கள் வாழ்ற ஒரு இடத்துல மிருகங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையும் நடக்கிறது உண்டு. நீ என்ன பண்ற லியோ? யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம பூனைக்குட்டி ஆழ காட்டுக்குள்ள வாழ முடியுமான்னு. முடியவே முடியாது. அது வீட்ல மட்டும் தான் வளர்க்க முடியும். ஆனா ரெக்க அரசனோட பூனையால காட்டுல வாழ முடியும். என்ன நிஜமாவா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அத பத்தி எங்களுக்கு சொல்ல. நிச்சயமா சொல்றேன் சாக். இந்த கதை ஒரு வயசான பூனையையும் ரெக்க இளவரசனையும் பத்தினது. அந்த பூனை நல்லா பெருசா கருப்பா இருக்கும், நிறைய தந்திரங்கள் செய்யும். ஒரு நாள் காட்டு எல்லையில இருந்து ஒரு குழந்தையோட அழுக சத்தம் அந்த பூனைக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பூனை பார்க்க போச்சு. அந்த கருப்பு பூனை அந்த குட்டி பாப்பாவை தூக்கிக்கிட்டு புதருக்குள்ள ஓடி மறைஞ்சிருச்சு. ஐயோ, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கா? என் குழந்தைக்கு என்னாச்சு? என் செல்ல கண்ணா, இந்த பக்கமா தேடி பார்க்கலாம் வா. அவன் எங்க போயிருப்பான்? என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால தேடி அலைய முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அவன் வேணும். என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கவலைப்படாத, நிச்சயமா ஒரு நாள் அவன் நம்ம கிட்ட கிடைப்பான். ஆனா அதுக்கு அவன் உயிரோட இருக்கணும்ல. அவனை கடத்திட்டு போனது யாருன்னே தெரியல. அவங்க அவனை எதுக்காக கடத்தினாங்க, அவனை என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த பூனை குட்டி பாப்பாவை எதுவும் பண்ணல. ஆப்போசிட்டா ரொம்ப நல்லா பாத்துக்குச்சு. அந்த பூனை காட்டுல இருந்து நல்ல சத்தான பழங்களை கொண்டு வந்து பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்து நல்ல ஆரோக்கியமா வளர்த்துச்சு. அந்த பூனைக்கும் அந்த பையனுக்கும் நாளுக்கு நாள் பிணைப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அந்த பூனை தான் அவனோட அம்மா மாதிரி அவனை பாத்துக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள், இப்ப நீ சின்ன பையன் இல்ல, பெரிய பையன் ஆயிட்ட. இனிமே நீ அரசரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நேரம் வந்துருச்சு. ஆனா நான் அரசர் முன்னாடி இந்த மாதிரி போய் நிக்க முடியாதே. பாருங்க, என்கிட்ட நல்ல துணி கூட இல்ல. அத பத்தி நீ கவலைப்படாத. என்னோட நண்பர்கள் உதவியோட நான் உன்னை ஜம்முன்னு ஆக்குறேன் பாரு. என் பின்னாடியே வா. நன்றி நன்றி நன்றி. மியாவ். இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கான பாரு. வாவ், எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான கலர். இது நான் இப்பவே போட்டுக்கலாமா? ஆமா, நிச்சயமா. அரசரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதை முகக்கவசமா போட்டுக்க. இந்த மிருகங்களும் உன்னோட பாதுகாப்புக்காக அரண்மனைக்கு வரும். நீ அரசரை சந்திச்சதும் அவர்கிட்ட இப்படி சொல்லணும்: மதிப்பிற்குரிய அரசே, இந்த மிருகங்களோட இறகு இளவரசர் உங்களுக்கு பரிசா அனுப்பியிருக்காருன்னு. மியாவ். நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்றேன். இப்ப இந்த கவசத்தை நான் போட்டுக்கணும்.
இருக்கு. அந்த மிருகங்களுக்கும் அந்த ஆளுக்கும் நம்மளோட ராஜ்யத்துக்கும் என்ன வேலைன்னு தெரியலையே. மதிப்பிற்குரிய அரசே, நான் உங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த மிருகங்களை எல்லாம் உங்களுக்கு பரிசு அனுப்பியிருக்காரு எங்க ரக்கை இளவரசர். அவரோட பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். அவரோட பரிசுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பாராட்டு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த பறவைகள் ஆபத்தானதாச்சே, இதுங்க நம்மள தாக்கிடாதா? மியாவ். அதுங்க உன்கிட்ட ரொம்ப அன்பாவே நடந்துக்குங்க. நீ வேணாலும் பாரேன். அப்புறம் இன்னொரு வாட்டி நீ எனக்காக அரண்மனைக்கு போகணும். இந்த பறவைகளோட இறகு அரசர் பரிசா அனுப்பினது அரசர்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை அப்படியே நீ அரசர்கிட்ட சொல்லிடு. என்ன, சரியா? அப்பா சீக்கிரமா வாங்க. அந்த ரெக்கை இளவரசரோட தூதர் மறுபடியும் வந்திருக்காரு. என்ன, எங்களோட அரண்மனைக்கு நீ மறுபடியும் வந்திருக்க? வாழ்த்துக்கள் அரசே. இந்த கழுகுகளை ரக்கை இளவரசர் உங்களுக்கு பரிசா அனுப்பி இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் உங்க அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களோட அனுமதியை கேட்டுட்டு வர சொன்னாரு. நீ கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட அரசர் உண்மையிலே ரொம்ப நல்லவர் தான். அவரோட பரிசுகளை நான் ஏத்துக்கிறேன். என்னோட பொண்ணு அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கிறேன். நன்றி அரசே. இந்தாங்க உங்க கழுகுகள். நாளைக்கு எங்க இளவரசர் உங்களை இந்த அரண்மனைக்கு வந்து சந்திப்பாரு. நான் இப்ப கிளம்புறேன். நன்றி, நன்றி, நன்றி. மியாவ். இது போதும் நம்ம வேலைக்கு. இப்ப நாம எங்க போறோம்? மியாவ். நீ இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் நில்லு. அதுக்குள்ள நான் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன, சரியா? என்னது, இத நான் கழட்டணுமா? ஆனா இதை தவிர வேற ட்ரெஸ் இல்லையே. மியாவ். கவலைப்படாத, சீக்கிரமே உனக்கு ட்ரெஸ் கிடைச்சிரும். நான் இப்ப அரண்மனைக்கு போற. திரும்ப வரும்போது ஒரு அரசருக்கு தேவையான துணிகளை கொண்டு வர்றேன். சீக்கிரம் வந்துடுறேன். மியாவ். ரெக்கை இளவரசர் வர்ற வழியில ஒரு மண்குழிக்குள்ள விழுந்துட்டாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் வீணாயிருச்சு. சீக்கிரமா போய் அவருக்கு தேவையான துணிகளை கொண்டு வாங்க. அரசர் எல்லாத்தையும் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. நன்றி. இருக்கட்டும், வாங்க. ரக்கை இளவரசர் வரார் அரசே. ஓ, ரெக்கை இளவரசரே, நீங்க எங்களோட அரண்மனைக்கு வாங்க. நான் என்னோட பொண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓ, உங்களை சந்திச்சது சந்தோஷமா இருக்கு இளவரசி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களோட அரண்மனையை பார்த்தாகணும். வெளியில வண்டிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நாம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? வாங்க அரசே, கிளம்பலாம். மியாவ். அரசர் எதை பத்தியாவது கேள்வி கேட்டார்னா உன் வீட்டுல சிறப்பான எல்லாமே நிறைய இருக்குன்னு பதில் சொல்லு. அதை தவிர நீயா எதையாவது உளராத. இப்ப உனக்கு வழி தெரியும்ல, நீ கிளம்பு. இந்த பக்கம் போற யாராவது இந்த ஆட்டு மந்தை யாரோடதுன்னு கேட்டா ரெக்கை இளவரசரோடன்னு சொல்லு. புரியுதா? அதை தவிர நீயா ஏதாவது மாத்தி சொன்னான்னு வச்சுக்க, என் கை நகத்தால உன்னை கீறி எரிஞ்சிருவேன். புரியுதா? ஆடு மேய்க்கிறவரே, இந்த நிலமும் ஆடுகளும் யாரோடது? ரக்கை இளவரசரோட அரசு. என் வீட்டுல இதை விட சிறப்பான அதிகமான பொருட்கள் இருக்கு அரசரே. இந்த மாடுகள் யாரோடது? ரக்கை இளவரசரோடது. அவர்தான் என்னோட முதலாளி. நான் சொன்னல அரசே, சிறப்பான எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்களோட நிலம் என்கிட்ட இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கு. அதான் உங்களோட அரண்மனையா? அது பார்க்கிறதுக்கு எதை விட பெருசா இருக்கே. என்னோடது எல்லாமே சிறப்பானதா இருக்கும். ஓ, ஆனாஸ் டேல்ஸ் இடைவேளைக்கு பிறகு. ஆனாஸ் டேல்ஸ் தொடர்கிறது. மியாவ். என்னோட சாபம் நீங்க போற நாள் வந்துடுச்சு. அந்த சூனியக்காரன் எனக்கு கொடுத்த சாபம் நீங்க போகுது. அதனால நான் பழி வாங்க போறேன். அற்புதம், ரொம்ப அற்புதமா இருக்கு ரெக்கை இளவரசரே. என்னோட அரண்மனைக்குள்ள திருடங்க புகுந்துட்டாங்க போல. எவ்வளவு தைரியம் இருந்தா தந்திர மந்திரம் சிறந்த என்கிட்டயே உங்க வேலையை காமிப்பீங்க. உங்களை நான் உருமாத்திரம் பாருங்க.
மியாவ். நீ தான் எல்லாராலையும் பிரபலமா பேசப்படுற சூனியக்காரனா? நான் உன்னை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உன்னால உன் உருவத்தை எப்படி வேணாலும் மாத்திக்க முடியுமா? சின்னதாவோ பெருசாவோ, அது உண்மையா என்ன? ஆமா, அது உண்மைதான். என்ன மாதிரி ஒரு மந்திரவாதிக்கு சுலபமா புலியாவ மாற முடியும். புரிஞ்சுதா? மியாவ். இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல. எந்த ஒரு பெரிய மந்திரவாதியும் தன்னோட சக்தியை பெரிய விலங்கா உருமாற முடியும். ஆனா ரொம்ப சாதுரியமான மந்திரவாதியால தான் சின்ன ஜந்துவா மாற முடியும். உதாரணத்துக்கு பள்ளி மாதிரி. அது உன்னால நிச்சயமா முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல உன்னால முடிஞ்ச மாறி காட்டு. ஆத்தியா, என்னோட மந்திர சக்தியை இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, என்ன விடுங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. மியாவ். நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு. அந்த சூனியக்காரனோட அரண்மனை, நிலம், சொத்து இது எல்லாமே இனி உனக்கு தான் சொந்தமானது. நீ சாகர வரைக்கும் பெரிய பணக்காரனா ரொம்ப சௌகரியமா வாழ்றதுக்கான எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சிட்டேன். இதுக்கெல்லாம் நீ எனக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி செய்யு. அங்க பாரு, அந்த வாளை எடுத்து என்னை வெட்டி கொல்லு. நீங்க எனக்கு இவ்ளோ நல்லது செஞ்சதுக்கு நான் உங்களை கொன்னு நன்றி கடன் செலுத்தணுமா? நீ நான் சொல்றத ஒழுங்கா கேளு, இல்லன்னா என்னோட நகங்கள் உன்னோட நெஞ்ச கிழிச்சிடும். நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா செய். ஆரம்பி. இங்க என்ன நடக்குது? இவங்க தான் என்னோட அம்மா. இல்ல அரசே, நான் உன்னை நல்லா கவனிச்சு இருக்கலாம். ஆனா நான் நிஜமாவே உன்னோட அம்மா இல்ல. ஒரு சூனியக்காரனோட சாபத்தை நீக்க நான் உன்னை சின்ன குழந்தைய இருக்கும்போது என் கூட தூக்கிட்டு வந்துட்டேன். உன் அப்பா அம்மாவும் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னைக்கு ராத்திரியே நீ அவங்கள சந்திக்க போற. அங்க பாருங்க, இது நம்ம குழந்தை கையில இருந்த பொம்மை. எனக்கு அது நல்லா தெரியும். அந்த பறவை என்ன பண்ண போகுது? அது நம்மள பின்தொடர சொல்லி சொல்லுது. இங்க வா. நம்ம பார்வையாளர்கள் வந்துட்டாங்க இளவரசே. உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா. ஓ, எனக்கு நீ திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் இந்த ரெக்க இளவரசரோட கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம ஹாப்பியா இந்த மாதிரி ஏதாவது சூனியக்கார சாபத்தால மாத்திரது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். அதை விட நம்ம லியோ மேல யாராவது சாபம் போட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், ஏன்னா அவன் ஹோம்வொர்க்ல இருந்து தப்பிக்க அது நல்ல வழியா இருக்கும். என்ன சொல்ற லியோ? தப்பிக்காத வரைக்கும் சாபம் வாங்க நான் கவலைப்பட மாட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம மூளைக்கு நல்ல சாப்பாடு வேணும். ஹேய், கேக்கு தான் பெஸ்ட்னு இந்த புக்ல போட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆனாஸ் டேல்ஸ் இடைவேளைக்கு பிறகு. ஆனாஸ் டேல்ஸ் தொடர்கிறது. Anna's Tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. முடிச்சாச்சு. அங்க பாத்தீங்களா? பனிமழை பெய்யுது. அழகா இருக்குல்ல? வாங்க ஜன்னல் கிட்ட போய் பார்க்கலாம். இத பார்க்க அற்புதமா இல்ல? ஆமா, அது பார்க்க அழகாவும் அற்புதமாவும் இருக்கலாம். அதே நேரத்துல ஆபத்தானதும் கூட. நீங்க யாரும் இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம். சூப்பர். அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். புரிஞ்சுதா? அப்படியே எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மழையும் குளிரும் பசியை பயங்கரமா கிளப்பி விட்டுடுச்சு. சரி லியோ, நான் ஏதாவது டிஃபன் பண்றேன். நீ ஏன் ஏதாவது கதை சொல்லக்கூடாது ஆனா? அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது இல்ல? நல்ல யோசனைதான். எந்த கதை வேணும்? நல்ல மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்கிற கதையா சொல்லு. ஆமா ஆமா, அந்த கதை தான் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா சூனியக்காரங்களோட கதை ரொம்ப பயங்கரமா பயமுறுத்தி நிறைய பிரச்சனைகளோட இருக்குமே. ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்படின்னா நான் உங்களுக்கு பெர்ச் மரத்துல வாழ்ற சூனியக்காரியோட கதையை பத்தி சொல்றேன்.
என்னது பெஸ்ட் மரத்துல வாழற சூனியக்காரியா? எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு இது அதிர்ச்சியா இல்ல, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆக்னஸ், நீதான் அம்மா. அவங்க ஒரு குட்டி வீட்ல தான் பொண்ணு ஈத்தரோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தொடப்பங்களை செஞ்சு அதை வித்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஈத்தர், ஈத்தர், என்னம்மா தூங்குற? விடிஞ்சிருச்சு பாரு. ஆனா அம்மா, அங்க பனிமழை பெய்யுது. சரிதான், ஆனா நமக்கு தொடப்பங்க செய்யற வேலை நிறைய இருக்கே. நீ போய் குச்சிங்களை சேகரிச்சுட்டு வந்தாதானே அந்த வேலையை முடிக்க முடியும். சரிம்மா, நான் எழுந்துட்டேன். நீங்க சொன்னது எனக்கு புரியுது. நான் கிளம்புறேன். அப்புறம் நீ திரும்பி வரும்போது எனக்கு தெரியுமா, நகரத்துக்கு போய் துடுப்பங்களை வித்து காசு எடுத்துட்டு வந்தா நமக்கு சாப்பாடு. நீ இருக்கிறது எனக்கு எவ்வளவு உதவியா இருக்கு ஈத்தர். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நீ தனியா குச்சி தேட போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சூனியக்காரங்க கிட்ட மாட்டிக்காத. எனக்கு புரியுதுமா, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் பத்திரமா திரும்பி வந்துடுவேன். நான் காலையில சீக்கிரமா வந்தது நல்லதா போச்சு. இல்லனா அம்மா என்ன திட்டி இருப்பாங்க. இன்னைக்கு இது போதும். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன். இதுதான் கடைசி தொடப்பம். இன்னைக்கு மொத்தம் 6 தொடப்பம் இருக்கு விக்கிறதுக்கு. நீ கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஓ, கடைசி நீ வந்துட்டியா? எனக்கு இன்னும் 6 தொடப்பம் வேணும். சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கொண்டு வரேன். இன்னும் அவங்களுக்கு 6 தொடப்ப தேவைப்படுதா? சீக்கிரமா நம்ம அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். அதனால நம்ம காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு செய்யணும். சரி, நீ எப்ப காட்டுக்குள்ள போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா நீ அந்த சூனியக்காரி கண்ணுல பட்டுடுவ. ஜாக்கிரதை. ஓ அம்மா, போதும் நிறுத்துங்க. அப்படி ஒரு சூனியக்காரி அந்த மரத்திலேயே இல்ல. அப்படியே அவங்க அந்த மரத்துல இருந்தாலும் அவங்க என்ன பிடிக்க நான் எந்த தப்பு பண்ணலையே. நான் அந்த மரத்தை கஷ்டப்படுத்தி உயிரோட இருக்கிற கிளைகளை ஒண்ணும் வெட்டலையே. அந்த மரத்துல இருந்த உதிர்ந்த கிளைகளை தானே எடுத்துட்டு வரேன். இது இவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. மூட நம்பிக்கையும் கிடையாது. நான் சொல்றது உண்மை. அதனால நீ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அட, என்ன இது? ஏத்தர் காலையிலே சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பிட்டா. நான் காலையில சீக்கிரமா எழுந்தது நல்லதா போச்சு. இல்லனா அம்மாவோட புலம்புல கேட்க வேண்டியதா இருந்திருக்கும். இத நீ காட்டுக்குள்ள தனியா போகும்போது ஜாக்கிரதையா இரு. இல்லனா அந்த சூனியக்காரி உன்னை பிடிச்சிருவான்னு தினமும் பயமுறுத்தி அனுப்புவாங்க. என்ன இது? இன்னைக்கு இந்த இடமே ரொம்ப வினோதமா இருக்கே. நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்பலாமா? யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க. ஏய் விக்ஸி, நீயா? என்ன இந்த பக்கம் இவ்ளோ காலையில வந்திருக்க? எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. நான் இருக்கிற இடத்துல சரியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. சரி, உனக்கு இங்க பக்கத்துல கோழி வளர்க்குற வீடு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்படியா? எனக்கு கோழி வளர்க்குற ஒரே ஒரு வீடு தான் தெரியும். ஆனா அத நான் உனக்கு காமிக்க மாட்டேன். ஏன்னா அது என்னோட வீடு. அந்த கோழி போடுற முட்டை எனக்கு சாப்பிட வேணுமே. ஆனா என்னால உனக்கு வேற உதவி பண்ண முடியும். இந்த பக்கமா போனேன்னா ஒரு சின்ன குட்டை இருக்கு. அதுல சில மீன்கள் பனி தாங்க முடியாம இறந்து கிடக்குது. அத போய் சாப்பிடு. ஐஸ்ல வச்ச மீனா? தலையெழுத்து. இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லாததுக்கு ஏதாவது கிடைச்சதே. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். ஆமா, இன்னைக்கு ஏன் இந்த இடம் ரொம்ப வினோதமா இருக்கு? அந்த தொடப்பம் செய்யற மரத்துல இருக்கிற சூனியக்காரி உலா வர நேரம் இது. அதனாலதான் இப்படி இருக்கு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அப்படின்னா இங்க சூனியக்காரி உலா வருது உண்மையா? எச்சரிக்கைக்கு நன்றி வெக்ஸேன். ஐயோ, யாராவது உதவி பண்ணுங்க. நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனிமே நீ எனக்கு தான் சொந்தம். என்னை விட்டுடுங்க. நீ தான் எல்லாரும் சொல்ற சூனியக்காரியா? ஆமா, சரியா சொன்ன. சரியா கண்டுபிடிச்சிட்டியே. சரி, அதை விடு. இனிமே நீ உன் வாழ்நாள் புறாவும் நீ எனக்கு அடிமையா இருக்கணும். அந்த மரத்துல இருந்து உன்னை விடுவிக்கணும்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு சத்தியம் செய்யணும். அது என்னன்னா, உன் வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு வேலை செய்யறேன்னு சொல்லு. உன்னை காப்பாத்துற, இல்ல இந்த பனில உறைஞ்சு சாக வேண்டியதுதான். இல்ல வேண்டாம், என்ன விடுவிச்சிடு. சரி சரி, நீ சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். இந்த மரத்துல இருந்து என்ன வெளிய கொண்டு வந்துடு. இதுதான் நல்ல பொண்ணு கழுகு. ஏய் மரமே, அந்த பொண்ணை விட்டுடு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நீ எதை என்கிட்ட எதிர்பார்க்கற? சரியான கேள்வி கேட்ட. நீ எனக்கு இந்த மாதிரி நிறைய தொடப்பங்கள் செஞ்சு கொடுக்கணும். என்ன உனக்கு தொடப்பம் வேணுமா? ஆமா, ஒவ்வொரு ராத்திரியும் நான் 100 மைல் பயணம் பண்றேன். அதனால ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கு ஒரு புது தொடப்பம் வேணும். இப்ப புரிஞ்சுதா? வாய மூடிட்டு என் பின்னாடி வா. ஓ அம்மா,
என்ன தொடப்ப செய்ற நீ? இதாவது உருப்படியா இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். என்ன? என்ன இது? இது தொடப்பமா இல்ல குப்பையா? இனிமே நீ காஞ்சி உதிர்ந்த குச்சியில தொடப்பம் செய்யவே கூடாது. மரத்துல உயிரோட இருக்கிற பச்சை குச்சியில தான் செய்யணும், புரியுதா? என்ன பச்சை குச்சியா? அது மரத்தை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுமே. அதனால என்ன? மரத்துக்கு வலிக்கிறத பத்தி நீ கவலைப்படுற, ஆனா உன்னை பத்தி மரம் கவலைப்படாது. நான் சொல்றத மட்டும் செய். என்ன மன்னிச்சிடு மரமே, நான் உன்னை துன்புறுத்தணும்னு நினைக்கல. ஆனா நான் உன்னை வச்சு துடுப்பம் செய்யலன்னா அந்த சூனியக்காரி எனக்கு மோசமான தண்டனையை கொடுத்துருவா. அதான். என்ன? நான் கேட்ட மாதிரி தொடப்ப தயார் பண்ணிட்டியா? இந்தாங்க, தயாரா இருக்கு. நான் ஒரு வேலைய பார்க்க கிளம்புறேன். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத. அது உன்னால முடியாது. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. சுத்தி என் மந்திர சக்தியால அடைச்சி வச்சிருக்கேன். நான் இங்க இருக்க போறது இல்ல. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த சூனியக்காரியோட இடத்துல இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல போல. இந்த இடத்தை என் மந்திர சக்தியால அடைச்சி வச்சிருக்கேன்னு சொன்ன, புரியலையா உனக்கு? அம்மா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்னால உங்களை பார்க்கவே முடியாதா? என் பொண்ணு ஈத்தர் வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் ஆகியும் அவ திரும்ப வரலனா அவ அந்த சூனியக்காரியோட பிடியில மாட்டிக்கிட்டான் தானே அர்த்தம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் எப்ப என் பொண்ணை பார்க்க போறேன் தெரியலையே. நான் அவளை தனியா அனுப்பி இருக்க கூடாது. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? யார் இது? நான் காளான் தலைவன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உன்னை காப்பாத்த தான் இங்க வந்திருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்க கருணைய என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. நான் முயற்சி பண்ணிட்டேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. அவ இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வர மாட்டா. வர வழியில தான் நான் அவளை பார்த்தேன். அவ ரொம்ப தூரம் வேட்டையாட போயிருக்கா. அம்மா, நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ண நினைக்கிறீங்க? நான் உன்னோட அம்மாவை பார்த்தேன். அவங்க உன்னை நினைச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே பாவமா இருந்தது. அதனாலதான் உன்னை காப்பாத்த நான் இங்க வந்திருக்கேன். ஓ சரி, சீக்கிரமா நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். எங்க? நான் காளான்னு சொல்லு பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்லணும்? நான் காளான்னு சொல்லணுமா? ஆமா ஆமா, உணர்ச்சியோட சொல்லு. தெளிவா சொல்லு. மறுபடியும் சொல்லு. காளானா மாறணும் சொல்லு. நான் ஒரு காளானா மாறணும். நான் ஒரு காளானா மாறணும். ஏய், அப்படித்தான். இல்ல, அப்போ இங்க இருந்து தப்பிச்சிட்டா. அங்கே நில்லு குள்ள மனுஷா. சொல்லுங்க. இந்த பக்கமா ஏதாவது சின்ன பொண்ணு போனதை நீ பாத்தியா? ஓ, பார்த்தேனே. அவ இந்த பக்கம் தான் ஓடினா. நீங்க அவளை பிடிக்கணும்னா சீக்கிரமா போங்க. அப்பதான் அவளை பிடிக்க முடியும். அவளை தான் நான் சொல்லுவேன். ஒழுங்கா என்கிட்ட வந்து சேர்ந்துரு குட்டி பொண்ணே. நீ சீக்கிரமா உன் சுய உருவத்துக்கு மாறிடலாம். ஆனா இன்னும் நம்ம ஆபத்துல தான் இருக்கோம். நீ இங்கே பத்திரமா ஒளிஞ்சிரு. நான் போயிட்டு வரேன். என்ன நடந்தாலும் வெளியே வரக்கூடாது. நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ இங்கே இரு. நான் இப்ப வந்துடுறேன். நீ மட்டும் என் கையில மாட்டுன. இன்னும் நீங்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலையா? ஏன் அத பத்தியே கேக்குற? நீ ஏதாவது பண்ண போறியா? உங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு நினைச்சேன். அவ ஒளிஞ்சிருக்க இடம் எனக்கு தெரியும். அதோ அந்த கொகைக்குள்ள தான் போனா. ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சிருச்சு. என்ன நீயா? ஆமா, நீ சத்தம் போடாம இருக்கிறது நமக்கு நல்லது. நான் உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அந்த சூனியக்காரி இங்கதான் இருக்கா. அமைதியா இரு. எங்க எங்க அவளை பார்த்த நீ? அதோ அந்த கொகைக்குள்ள போனதை தான் நான் பார்த்தேன். ஓ, அவ அதுக்குள்ளதான் இருக்காளா இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த பாறை சீக்கிரமா தள்ளி விடுங்க. இன்னும் நிறைய கல்லுங்களை தள்ளுங்க. சீக்கிரமா தள்ளுங்க. அப்படித்தான், நாம சாதிச்சிட்டோம். சீக்கிரம் சீக்கிரம். அப்படிதான், சீக்கிரம். நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க அந்த சூனியக்காரியை தோக்கடிச்சிட்டீங்க. அவளை நல்லா ஏமாத்தி பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. ஏய், என்ன பண்ற? கீதா, நீ நிஜமாவே வந்துட்டியா? அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
உன்னை நான் மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். அந்த சூனியக்காரி என்ன கடத்தி வச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அந்த பச்சை மரங்களை வெட்டி அதுங்களை துன்புறுத்தி அந்த குச்சிகளை பறக்கும் துருப்பங்களை செய்து பயணம் பண்ணிட்டு இருந்தா. இனிமே அந்த மரங்களுக்கெல்லாம் விடுதலை தான். மரங்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கு தான் விடுதலை. இனிமே அவ யாரையுமே கடத்த மாட்டா. கதை ரொம்ப நல்லா இருந்தது ஆனா. ஆமா, நல்லா இருந்தது. இன்னும் பாத்தியா பனியே நிக்கல. அது வரைக்கும் நம்ம சாயங்காலம் வரைக்கும் இருக்கலாம். ஆமா, ஆனா இன்னும் நமக்காக இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவா. ஐயோ இல்ல வேண்டாம். அதாவது எனக்கு உன்னோட கதை ரொம்ப பிடிக்கும் ஆனா. அது என்னன்னா, பனி கொட்டினாலோ இல்லையோ, அதாவது சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. அதான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன். அதனால நான் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போறேன்.